இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தொகுதிக்கு உட்பட்ட குல்லாஞ்சாவடி அம்பலவாணன் பேட்டை பகுதியில் முருகவேல் என்கின்ற வன்னியர் சமூக இளைஞரை தலித் சமூகத்தை சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒரு 50 பேர் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தி கொடூரமாக தாக்கி ரத்தம் சொட்ட சொட்ட அவரை சாலைகளில் இழுத்து சென்ற அவலத்தை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி பலரும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். நாமும் கண்டனத்தை பதிவு செய்தோம். அதை போல பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த யூடியூபர் கள்ளிப்பாடி சேதுபதி அவர்களும் தன்னுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். ஒரு அப்பாவியை ஒருவரை மட்டுமே சூழ்ந்து கொண்டு 50 பேர் கண்மூடித்தனமாக தாக்குவது காட்டு மிராண்டித்தனமான செயல். வேண்டுமென்றே திட்டமிட்டே அவரை தாக்கி இருக்கிறார்கள் என்றெல்லாம் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்த கள்ளிப்பாடி சேதுபதி அவர்களுக்கு தண்டபாணி என்கின்ற ஒரு சின்ன பயல் யூடியூப் வலைதளத்தில் பேசுகின்ற பொழுது கள்ளிப்பாடி சேதுபதிக்கு அவர் கண்டனம் தெரிவிக்கிறார். கள்ளிப்பாடி சேதுபதியினுடைய கூற்றை தவறு என்று பேசுகிறார். எப்படி 50 பேர் சேர்ந்து கொண்டு ஒருவனை கண்மூடித்தனமாக தாக்கினால், அந்த தாக்குதலை கண்டித்து பேசினால் அது மனிதாபிமானமற்ற செயல், ஈவு இரக்கமற்ற செயல் என்று பேசினால் அதை தவறு என்று பேசுவதற்கும் இந்த நாட்டிலே ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற கட்சியின் பக்கபலம் இருக்கிறது. அந்த கட்சியின் யூடியூபர் என்று சொல்லிக்கொண்டு தண்டபாணி என்கின்ற ஒரு சின்ன பயல் கள்ளிப்பாடி சேதுபதியை கண்டிக்கிறார். நான் கேட்கிறேன், இதே ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒருவரை ஒரு 50 பேர் சூழ்ந்து கொண்டு தாக்கியிருந்தால் இந்நேரம் இந்த தண்டபாணி வானத்திற்கும் பூமிக்கும் குதித்திருப்பார். அப்பொழுது உட்கார்ந்து இதை போல ஒரு நியாயத்தை பேசிக் கொண்டிருப்பாரா? ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கிறது, ஏற்கனவே பல குற்றங்கள் இருக்கிறது, ஏற்கனவே முருகவேல் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது என்று அந்த முருகவேல் என்கின்ற அந்த இளைஞரை இந்த தலித் சமூகத்தை சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒரு பெருங்கூட்டம் ஒன்றாக சேர்ந்து தாக்கியதை நியாயப்படுத்தி இருக்கிறார். சரி, முருகவேல் ஏற்கனவே தவறு செய்தவராக கூட இருக்கட்டும், ஏற்கனவே அவர் மீது புகார் கூட இருக்கட்டும். ஆனால் அதற்காக தண்டனை கொடுப்பதற்கு இவர்கள் யார்? நீதியை இவர்கள் கையில் எடுத்துக் கொண்டார்களா? சட்டம் ஒழுங்கு இவர்கள் கையிலே யாராவது கொடுத்திருக்கிறார்களா? அல்லது நீதியை தரக்கூடிய, தீர்ப்பு தரக்கூடிய நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் பொறுப்பிலே அந்த 50 பேர் இருக்கிறார்களா? என்ன நியாயம் பேசுகிறான்? அவர் மீது ஏற்கனவே 15 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு வழக்கு இருக்கிறதாம். அந்த வழக்கின் மீது என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? 15 ஆண்டுகள் அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்ததா? நீதிமன்றத்தில் நடந்த அந்த வழக்கில் இன்று வரை அவருக்கு தண்டனை கொடுக்கவில்லையா? வேண்டுமென்றே அந்த வழக்கை 15 ஆண்டுகள் இழுத்தடிக்கின்ற அளவிற்கு தமிழகத்தை ஆண்ட முதலமைச்சர் ஜெயலலிதாவா முருகவேல்? அவர்தான் வழக்குகளை பல ஆண்டுகள் இழுத்தடித்தார். ஆகவே இல்லாத ஒரு வழக்கை ஏற்கனவே புகார் இருக்கிறது என்று செய்தி வந்து கொண்டிருக்கிறதாம், என்று சொல்லப்படுகிறதாம். அதுவும் கூட சரியாக சொல்ல முடியவில்லை. இதுதான் காரணம் என்று அடித்து சொல்ல முடியவில்லை. இவர்களாக இட்டு கட்டி ஒரு கதையை சொல்லிவிட்டு, அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஊடக பேரவையை சார்ந்தவர், பாட்டாளி மக்கள் கட்சியின் யூடியூபர் கள்ளிப்பாடி சேதுபதி வைத்த அந்த நியாயமான கருத்துக்கு பதில் சொல்ல முடியாமல், அந்த நியாயமான குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல முடியாமல், அந்த 50 பேர் சூழ்ந்து கொண்டு முருகவேல் என்கின்ற அந்த வன்னியர் சமூகத்து இளைஞர்களை தாக்கினார்களே, அதை நியாயப்படுத்துகிறார். அடித்தவனை திருப்பி அடிக்க வேண்டும் என்று நாங்கள் சொன்னால் அது தவறு. எந்த தவறும் செய்யாத ஒருவனை அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் சூழ்ந்து கொண்டு தாக்கினால் அது நியாயம். அவர்கள் செய்தால் அது நன்முறை, மற்றவர்கள் செய்துவிட்டால் அது வன்முறையா? இதை போலத்தான் அதே கடலூர் மாவட்டத்தில் சகோதரியின் திருமணத்திற்கு திருமண பத்திரிகை கொடுக்க சென்ற வன்னியர் சமூக இளைஞரை குடித்துவிட்டு குமாரம் அடித்துக் கொண்டிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் மஞ்சக்குப்பம் பகுதியில் கண்மூடித்தனமாக ஒரு இளைஞரை தாக்கினார்கள். அந்த இளைஞரை தாக்கியதை கண்டித்து பேசிய வன்னியர் சங்கத்தின் தலைவர் பூத்தா அருள்மொழி அவர்களை தலையை எடுப்போம் என்று ஒரு தருதலை பொம்பளை பேசினார். அதை ஆதரித்து அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு மாவட்ட நிர்வாகி பேசினார். அதையும் இவர்களெல்லாம் நியாயப்படுத்தி பேசினார்கள். எவனும் இங்கே யாருடைய தலையும் எடுக்க முடியாது. தலையை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தலையை எடுக்கின்ற வேலையை ஆதி காலத்திலேயே செய்தவர்கள் நாங்கள். போர்க்களத்திலேயே வாள் வீசி பலருடைய தலைகளை காற்றிலே பறக்கவிட்ட வம்சத்தில் வந்தவர்கள் நாங்கள் என்பதையும் அன்றைக்கே நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். திட்டமிட்டே பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த ஊடகவியலாளர்கள் இன்றைக்கு கருத்தியல் களத்திலே மற்றவர்களுக்கு கடுமையாக பதில் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். வாதத்திற்கு எதிர்வாதத்தை வைக்கிறார்கள்.
சிலர் வைக்கின்ற பொய்யான வாதங்களை தூள் தூளாக்கி கொண்டிருக்கிறார்கள். நான் உள்ளிட்டவர்கள், கள்ளிப்பாடி சேதுபதி உள்ளிட்டவர்கள், மேலரசம்பட்டு சண்முகம் உள்ளிட்டவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் மீது தவறான தாக்குதலை, கடுமையான தாக்குதலை யாராவது மேற்கொண்டால் அது தமிழகத்தில் எந்த மூலையில் நடந்தாலும் அதை கண்டித்து பேசுகின்ற காரணத்தால் இதுவரை பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் ஊடகங்களில் இப்படி பேசவில்லை. அவர்கள் அமைதி காத்து கொண்டிருந்தார்கள். ஆகவே இப்பொழுது ஊடகங்களில் யூடியூப் தளத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் பலர் எதிர்வினையாற்ற தொடங்கிவிட்டார்கள். விடுதலை சிறுத்தைகள் ஜாதியை ஒழிக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த கூற்றை இன்றைக்கு தவிடுபொடியாக்கி கொண்டிருக்கிறார்கள். உண்மையான ஜாதி வெறியர்கள் அம்பலவாணன் பேட்டையில் அந்த முருகவேல் என்ற வன்னிய இளைஞரை சூழ்ந்து கொண்டு தாக்கியவர்கள் தான் உண்மையான ஜாதி வெறி பிடித்தவர்கள். அவர்கள் தான் ஜாதி பித்து கொண்டவர்கள். அவர்கள் தான் ஜாதி ஆணவம் உள்ளவர்கள். அவர்கள் கொஞ்சம் விட்டிருந்தால் ஒரு ஆணவ படுகொலையை நடத்தி இருப்பார்கள். இவை அனைத்திற்கும் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த அந்த தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் முழு ஆதாரமாக இருக்கிறார்கள் என்று எங்களுடைய வாதத்தை வைத்து அவருடைய பொய்யான கூற்றை தவிடுபொடி ஆக்கி கொண்டிருக்கின்ற காரணத்தால் இன்றைக்கு திட்டமிட்டே கள்ளிப்பாடி சேதுபதி போன்றவர்கள் மீது, என்னை போன்றவர்கள் மீது ஒரு தவறான விமர்சனத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள், திமுகவை சார்ந்த குடியாத்தம் குமரனை போன்றவர்கள் வேண்டுமென்று பொய்யான செய்தியை இன்றைக்கு பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவற்றையும் கருத்தியல் களத்திலே சந்தித்து உடைத்து தூள் ஆக்குவோம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.